அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா சதாரால இருக்கட்டு இன்னும் முக்கியமான நடந்த நிகழ்ச்சியில ஒன்று என்ன அப்படின்னா, வித்யாரண்ய வித்யாபீடம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொன்னா. அதாவது ஷாண்டூர் ராஜா, அண்ணாதுரையங்கார் இவாளெல்லாம் வச்சுட்டு இதை பண்ண சொன்னா. அதே மாதிரி வித்யாரண்யரோட அவரை பற்றின அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பற்றி பல கல்வெட்டெல்லாம் இருக்குது. ஹம்பி முதலான இடங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால என்னமுன்னா உட்டங்கிடா வித்யாரண்ய ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொன்னா. அதே மாதிரி வித்யாரண்ய வேதபாஷ்ய ட்ரஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்க சொன்னா. நிக்ஷேப ட்ரஸ்ட் அப்படின்லாம் ஆரம்பிக்க சொன்னா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இன்னும் பகவத்பாதாளோட இந்த பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள், அத்வைதத்துக்கு வித்யாரண்ய சுவாமிகள் என்னென்னலாம் பண்ணியிருக்கார், வேதத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கார், நம்ம சனாதன தர்மம் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் கைங்கரியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சொன்னார். இன்னும் ஹாஸ்பிட்டலுங்கிற இடத்துல பெரிய வேத பாடசாலை நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரஸ்ட்டுகள் மூலியமாலாம் அங்கே இருக்கிற பல குழந்தைகள்லாம் சேர்த்துண்டு இந்த வித்வான்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் தான் இதை பண்ண சொன்னா பெரியவா. அதே மாதிரி வித்யாரண்ய பற்றி அவரோட அந்த கல்வெட்டெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி புஸ்தகம் எல்லாம் வெளியில வந்திருக்கு. இது மாதிரி பல விஷயங்களும் காலத்துக்கு உபயோகமா இருக்கிறப்பல, சாஸ்வதமா இருக்கிறப்பெல்லாம் பலதும் பெரியவா பண்ணியிருக்கா. அப்படி இருக்கிறது சதாரால தஞ்சாவூர்லேருந்து ஒரு யுவா, ஒரு யங்ஸ்டர், ஒரு பையன் வந்து பெரியவாளை தரிசனம் எடுத்து வந்தார். அவர் இன்ஜினியர் பட்டதாரி அப்படின்லாம் சொல்லிட்டார். பெரியவாள்கிட்ட கைங்கரியம் இந்த ஏகாம்பரம் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அங்கே பெரியவா தரிசனத்துக்கு வந்தவர் என்ன பண்ணார், அங்கேயே தங்கி இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. இந்த வேதாந்தத்தில் ரொம்ப ஞான மார்க்கத்தில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. வேதாந்தத்தெல்லாம் ரொம்ப பெருசாக பேசியிருந்தார். ரொம்ப வைராக்கியசீலராக இருக்கிறாப்புல தெரிஞ்சுது. அதுமாரி இந்த கல்யாணம் பண்ணி இந்த உலக வாழ்க்கையெல்லாம் விருப்பம் இல்லை, சந்நியாசம் வாங்கிக்கணும்னு ஆசை. அதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும், பெரியவா ஏற்பாடு பண்ணி எனக்கு சன்னியாசம் தரணும் அப்படின்லாம் கேட்டுருந்தார். இதை ஏகாம்பரத்தை சொல்லி அவர்கிட்ட சொல்ல சொன்னார். ஏகாம்பரம் வேற இந்த பையனை பற்றி சொல்லி படிச்சிருக்கான், இருந்தாலும் வேதாந்தத்தில் ரொம்ப ருச்சி இருக்குது, ரொம்ப ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு இருக்குது, சன்னியாசம் வாங்கிக்கணும், அதுக்கு பெரியவா உத்தரவு பண்ணணும், கைட் பண்ணணும்னு சொல்கிறான். பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா பெரியவா என்ன பண்ணினா, அப்போ ஒன்று பண்ணு, இந்த பையனை காசிக்கு அனுப்பு, அங்கே ஆஞ்சநேய சுவாமிகள்னு ஒரு எதி இருக்கார், அதாவது அனந்தானந்த சுவாமிகள் அப்படின்னு பேர். அவர் ஆஞ்சநேய சுவாமிகள் அப்படின்பா. அவர் பெரியவாளுக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார். புதுப்பெரியவா பீடத்துக்கு வந்த நாள்லேருந்து கூட இருந்து கைங்கரியம் பண்ணினவர். அதுக்கப்புறம் அவர் சன்னியாசி இருந்த கடைசி காலத்தில் பெரியவா என்ன பண்ணா, காசியில் போய் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆஞ்சநேய சுவாமிகளை அனுப்பி வச்சிருந்தா. அங்கே போய் அந்த சுவாமிகளுக்கு இவன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டு அங்கே காசியில் சங்கரமடத்தை காமகோடி பீடத்தை பார்த்துருந்தவர் செல்லமையர் அப்படின்னு அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தனுச்சு. இந்த பையன் அங்கே வருவான், அவனுக்கு ஒரு இடம் தங்கறதுக்கு வசதி கொடுத்து எல்லாம் பார்த்துங்கோ, இந்த பையன் இந்த ஆஞ்சநேய சுவாமிகளோட இருந்து கைங்கரியம் பண்ணிட்டோம். இந்த சுவாமிகள்கிட்ட இருந்தாலே பெரியவாள்கிட்ட பல நாள் இருந்தவர். ரொம்ப அவரும் பெரிய வேதாந்தத்தில் இதில் பஜனையெல்லாம் ரொம்ப முக்கியமாக கெட்டிக்காரர் அவர். அவர் சத்சங்கம் அவரோட கிடைக்கும், அது எல்லாமே இவர் இன்னும் பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் பெரியவா அங்கே அனுப்பி அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி இந்த ஏகாம்பரமும் செல்லாமே இருக்கு ஒரு லெட்டரை கொடுத்துருந்துச்சு, இந்த மாதிரி இந்த பையன் வருவர், அவர் அங்கே தங்கறதுக்கு இடம் கொடுத்து வச்சுங்கோ, ஆஞ்சநேய சுவாமியோட அவர் கைங்கரம் மட்டும் அப்படின்னு. சரி, அங்கே போய் இருந்தார். அங்கே போய் இருந்தா கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு கிளம்பி திருப்பி பெரியவாள்கிட்ட வந்துட்டு. எங்கே அப்படின்னா, பெரியவா அப்போ கேம்ப்பு பண்டரிபுரம் மாதிரியாச்சு. இங்கே வந்துட்டார். வந்த பையன் என்ன பண்ணியிருக்கார், இந்த காசியில் எத்தனை நாள் இருந்திருக்கார், அவள் தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கா, அந்த சுவாமிகள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கார், சொல்லிட்டு வர வேண்டாமா, சொல்லாத கொள்ளாத வந்துட்டார். அங்கே என்ன அவருக்கு சரியா வரலையோ என்னமோ ஏதோ தெரியல, வந்துட்டார். வந்தா திருப்பி இங்கே வந்திருக்கார். இவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. இங்கே வந்து திரும்பி தங்கி இருக்கிறதே, பெரியவாளை தரிசனம் இடத்துக்கு பல பேர் வரா இல்லையா, அதில் வெளிநாட்டுக்காரெல்லாம் பல பேர் வருவா. பெரியவாளை தரிசனம் இடத்துக்கு பல பேர் வரா இல்லையா, அதில் வெளிநாட்டுக்காரெல்லாம் பல பேர் வருவா. அதில் இத்தாலியிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா, ஒரு அம்மா வந்திருந்தா, ஒரு பொண்ணு தரிசனத்துக்கு. அந்த அம்மாவுக்கும் வேதாந்தத்தில் ருச்சி இருக்கு, அது தெரிஞ்சவா தானே இங்கே தரிசனத்துக்கு வரா. அப்படி வந்திருக்கிறதே இங்கே பெரியவா தரிசனத்துக்கு இருந்தோ இந்த தஞ்சாவூர் பையனுக்கும் அந்த இத்தாலி பொண்ணுக்கும் ஒரு பரிச்சயம் ஏற்பட்டது.
ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால இவ பேசிட்டு இருந்தா. இப்படி பேசிக்கிச்சுன்னு அங்க இருந்து தரிசனம்லாம் பண்ணிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா 2 பேரையும் ஒரு நாளைக்கு அவ உத்தரவு வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டா. எங்கேயோ போறோம்ட்டு போயிட்டா. தஞ்சாவூரோ எங்கேயோ போயாச்சு. அந்த இத்தாலியிலேருந்து வந்த பொண்ணும் போச்சு. இந்த 2-3 நாளைக்கு அவளோட கூட இருந்து பேசி இந்த பையன் இந்த பையன் தஞ்சாவூர் பையனும் போயாச்சு. 2 பேரையும் காணும். சரி, எங்கேயோ ஏதோ அக்கம் 2 பேருக்கும் ஏதோ வேதாந்தத்துல ருச்சி இருக்கு, ஆன்மீகத்துல ருச்சி இருக்கு, ஏதான எங்கேயானு பேர் பழக்கம் அப்படின்னா ஒரு நாளைக்கு தினம் பேப்பர்லாம் படிக்கிற வழக்கம். பெரியவாளுக்கு பேப்பர்லாம் பெரியவாளுக்கும் படிச்சு சொல்லணும், கூட இருக்கவாளும் பேப்பர் படிப்பா. அதுல ஒரு தமிழ்நாட்டு டெய்லி 4 இதழ் எடுத்து இந்த ஏகாம்பரம் படிச்சுட்டு இருக்க. படிக்கலான்னு பார்த்தா ஒரு நியூஸை பார்த்தோன்னே திடீர்னு ஷாக். என்னன்னா அதுல ஒரு போட்டோவையும் போட்டு ஒரு வந்திருக்கு. ஒரு இந்தியருக்கும் ஒரு இத்தாலிய பெண்மணிக்கும் கல்யாணம் நடந்தது, இந்து சம்பிரதாயப்படி திருமணம் நடந்தது, அப்படி எல்லாம் போட்டு வந்தது. அதை பார்த்தா யாருன்னா இந்த பெரியவா தரிசனத்துக்கு வந்தாலே இந்த தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பையன் வந்தானே, அந்த பையனுக்கும் இந்த இத்தாலி பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. இதை பார்த்தா ஏகாம்பரத்து தூக்கி ஏறிப்புட்டுது. அட ராமா, இப்படி ஆயிடுத்து கடைசியில கதை. அந்த பையன் இங்கேயே வந்து இருந்தான், ஒன்னும் கல்யாணம் கார்த்தி இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஆசை இல்லை, இனிமே சன்னியாசம் வாங்கிக்கணும், பெரியவா உத்தரவு பண்ணும், அது இதுன்னு சொல்லி மெனக்கிட்டு பெரியவா போய் ஆஞ்சநேய சுவாமியோட கைங்கரியம் பண்ண சொல்லி காசிக்கு அனுப்பிச்சு பக்குவப்படுத்து இதெல்லாம் நினைச்சுன்னு இத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கா. இத்தனை பண்ணினது போக கடைசியில என்ன ஆயிடுத்துன்னா இந்த பையன் எல்லாத்தையும் சேர்ந்துன்னு காரியத்துக்கு எடுத்தாப்புல இந்த வந்த எங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இந்த ஒரு பொண்ணோட இவனுக்கு பரிச்சயம் ஏற்பட்டு திடீர்னு அது எப்படி இல்லாம காதலாம இருந்து கல்யாணம் ஆறாப்புல ஆயிடுத்து அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. இவருக்கு இந்த ஆச்சரியம் தாங்காதான் என்ன பண்ண, இந்த பேப்பரோடு எடுத்துன்னு போய் பெரியவாள்கிட்ட காமிச்சார். இந்த மாதிரி இங்க வந்து இருந்தானே அந்த பையன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி விட்டான் அப்படின்னா பெரியவாளுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுத்து. ஒரு ஆளை பார்த்துட்டு நேர பார்த்துட்டு அவளோட நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு நாம ஏதோ அனுமானம் பண்றோம். ஆனால் என்ன ஆச்சு பாரு, உடனே பெரியவா சொன்ன, நல்ல வேளை சன்னியாசம் தராத இருந்தோம், ஏற்பாடு பண்ணாத இருந்தோம், ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், இப்படி ஆயிடுத்து கடைசியில, நல்ல வேளை அப்படின்னு பெரியவா ரொம்ப விஷனப்பட்டா, வருத்தப்பட்டா. இது எதை காமிக்கிறது, இது இதுலேருந்து நமக்கு என்ன படிப்பனை தெரியறது அப்படின்னு. நாம இன்னைக்கு ஏதோ நல்ல சத்சங்கத்துல இருக்கும், நல்ல விதமா இருக்கும், நல்லவாளா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஆயுசு முழுக்களும் இப்படியே இருந்துட மாட்டோம், இருந்துட முடியாதுங்கிறதுக்கு கேரண்டி இல்லைன்னு தெரியறது. யார் வேணா எந்த க்ஷணம் வேணா எப்படி வேணா மாறலாம், அதுக்கு வெளியிலேருந்து என்ன காரணம் வேணா இருக்கலாம். இந்த பையன் ஏதோ உங்க காசியில இருக்கிறதுக்கு ஏதோ சௌரியப்படலை அப்படின்னு திருப்பி பெரியவாழ்கிட்டே வந்தா இங்கேயே வானு இருந்துட்டு ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு வேதாந்தத்துல விசாரம் பண்ணிட்டு சத்சங்கத்துல இருக்கக்கூடாதோ. அப்போன்னு பார்த்து யாரோ இத்தாலியிலேருந்து ஒரு பொன்மனாட்டி வரணுமா தரிசனத்துக்கு, சரி வந்தவதான் அவ பாட்டுக்கு தரிசனம் பண்ணிட்டு அவ போகப்படாதா, இவர் பாட்டுக்கு இவர் இருக்கக்கூடாதா, இவ 2 பேருக்கும் எதுக்கு ஒரு பேச்சு ஏற்படணும், பரிச்சயம் ஏற்படணும், இன்ட்ரடக்ஷன் ஏற்படணும். இது கடைசியில எப்படி இப்படி விபரீதமா போயிடுத்து. இதுலேருந்தே தெரியறது நம்மள கீழே தள்ளணும் அப்படின்னா நமக்கு மாயையில மாட்டிக்கணும்னா எந்த ரூபத்துல வேணா எப்படி வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம், ஒருத்தருக்கும் ஒன்றும் கேரண்டியே இல்லை அப்படின்னு தெரியறது. இதான் இந்த உலகத்தோட ஸ்வபாவம். இப்பேற்பட்ட ஒரு உலகத்திலையும் இருந்து இவ்வளவு சூழ்நிலைக்கு நடுப்பறையும் நாம நல்லவாளாவும் இருந்து சத்சங்கத்திலிருந்து நல்ல வழியில போய் கடை தேடுறோம் அப்படின்னா அப்பேற்பட்டவனே இப்பேற்பட்ட பாக்கியசாலிகளா இருக்கணும். நமக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம், நம்மள அந்த ஈஸ்வர அனுகிரகம் எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்தின்னு வருது அப்படிங்கிறதுக்கு இந்த குரு கிருப்பை எப்படி நமக்கு கை கொடுத்து நம்மள கைங்கரியம் பண்ண வச்சு நம்மள கடதேத்தின்னு வருதுங்கிறதுக்கு இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஒரு சாட்சி. இப்ப எதுக்காக இந்த நிகழ்ச்சியை சொல்லித்து அப்படின்னா, எந்த க்ஷணத்திலையும் யார் வேணாலும் கீழே விழலாம். அப்படி கீழே இருக்கிறவாளை பார்த்தாக்க இதுக்கு நேர் ஆப்போசிட்டாவும் உண்டு. எப்படியோ ஆயுசுல தலகுப்புற இருந்தவாள்லாம் ஒரேடியா சத்சங்கத்துல போய் அருணகிரிநாதர் முதலான பல பேர் மகான்களோட நிகழ்ச்சியில அதுதானே நமக்கு குறிப்பா உணர்த்துறது. அதனால கெட்டவாளே கடைசி வரைக்கும் இருந்துருவா, நல்லவாளே கடைசி வரைக்கும் இருந்துருவா அப்படின்னு நம்ப முடியாது. இதுக்கு கேரண்டி இல்லைன்னு தெரியுது. இவ அப்படியும் மாறலாம், அவன் அப்படியும் மாறலாம், அப்படி எல்லாம் தெரியுது. மகான்களோட சரித்திரத்துல நம்ம புராண இதிகாசங்கள்லாம் பார்த்தா தெரியுது. அதை போலதான் இந்த பையனோட கதையும் ஆயிடுத்து. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், நல்ல வேளை இப்படி எல்லாம் ஆகாத இருந்ததே, அவசரப்பட்டு சன்னியாசம் கொடுக்காத இருந்துமே அப்படின்னு. இது பெரியவா
எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவா அப்படிங்கிறதுக்கு. ஒரு காலங்காலத்தால் ஒரு வயசானவர் பெரியவாள்கிட்ட ரொம்ப டென்ஷனோடு வந்திருக்க எனக்கு உடனே சன்னியாசம் கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. பெரியவா கேட்டா, என்ன சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு வரத்துக்கே ஒரு சாந்தமாக அமைதியாக வர்றது திருதுப்புன்னு ஓடி அறக்க பறக்க ஓடி என்னமோ டென்ஷனில் கேட்குறாருன்ட்டு, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு. இல்லை என்ன வீடு வாசல் பொண்டாட்டி குழந்தை எல்லாம் வெறுத்து போயிடுத்து, எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு வெறுத்து போச்சு? உன் பொண்டாட்டி உன் குழந்தைகள் எல்லாரும் இங்கே வரா, மடத்தில் வரா, என்கிட்ட பக்தியாக தான் இருக்கா, எல்லாரும் நல்லவா தானே, உனக்கு என்ன அவ்வளோ சிரமம் வீட்டில் அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், எனக்கு வயசாகிடுத்து, காலங்காலத்தில் ஏந்துட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, 4 மணிக்கு ஏந்துருக்கிறேன், ஏந்துட்டு காப்பி கேட்டால் சம்சாரம் கோச்சிக்கிறா, அதுக்குள்ளே என்ன காப்பிக்கு அவசரம், என்ன ஆஃபீஸாக போகிற, வேலை வெட்டியிலையோ இருங்கோ, கை ஒழிஞ்சு தான் கொடுப்பேங்கிறா. சரி ஸ்நானம் பண்ணத்துக்கு போகலான்னா உடனே நாட்டு பொண்ணு அப்பா நீங்கள் இப்போ குளிக்கிறதுக்கு போயிடாதீங்கோ, ஒரு பாத்ரூமில் நாங்கள் எங்களுக்கெல்லாம் காரியம் இருக்குது, நீங்கள் என்ன சும்மா தானே இருக்கல ஆற்றுல, அதனால இப்போ அவசரப்படாதீங்கிற. சரி ஒரு பேப்பர் படிக்கலான்னு போனால் புள்ள அப்பா நீங்கள் இப்போ பேப்பர்லாம் எடுத்து வச்சு விடாதீங்க, ஏன்னா வயசான பேப்பர் எடுத்தால் கழியே வைக்க மாட்டேன், நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே இதை பார்த்துட்டு போகணும், நீங்கள் என்ன ஆற்றுல சும்மா தானே இருக்கீள் அப்படிங்கிறா. இப்படி யாராக இருந்தாலும் என்னோட இஷ்டத்துக்கு காரியம் பண்ண முடியல, எல்லாரும் ஒரே ரீசனை சொல்கிறா, நீ சும்மா தானே இருக்க, உனக்கு என்னன்னு. அதனால் நான் என்னோட ஆசைப்படி என் சௌரியப்படி ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இப்போ ஏற்பட்டவாளுக்கு தான் நான் உழைச்சிக்கிட்டேன், இவ்வளோ சம்பாதிச்சேன், எல்லாம் பண்ணினேன். ஆனால் அவளுக்கு துளி கூட நன்னியில் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு சும்மா இருக்கேன்னு என்னை அப்படி எல்லாரும் அலட்சியப்படுத்துகிறா. அதனால எனக்கு வெறுத்து பேச்சு, எனக்கு சன்னியாசம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அதுக்கு பெரியவா மாற்று சொல்கிறா, நீ காலங்காலத்தால் 4 மணிக்கு ஏந்துடுறேன்னு. அப்போது திரும்பவும் ஏந்திருக்கிறதுல பின்னால் தான் அவள்லாம் ஏந்திருக்கிறாங்கிற. அப்போ போய் பிராதஸ்நானம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, சஹஸ்ராவர்த்தி காயத்ரி பண்ணு, நீ ஆஃபீஸ் போகிறதே தான் எல்லாம் பண்ண முடியல, அப்படி பண்ணின்று நீ உன்னோட அனுஷ்டானங்களை எப்படி பண்ணிட்டு வீட்டில் மற்றவாளுக்கு ஒத்தாசையாக இருந்தீன்னா உன்னை யாரும் கறிக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அவர் சரின்னு இதை ஏற்றுண்டு சன்னியாசம் வேண்டான்ட்டு வீட்டுக்கு போயிட்டார். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கெல்லாம் சாதாரண காரியமா என்ன, அதுக்கு பக்குவம் ஏற்பட்டு அதுக்கு பிராப்தம் இருந்துன்னா அதெல்லாம் கிடைக்கணும். அதனால இதுலேருந்தெல்லாம் தெரியறது, யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ப முடியாது அப்படின்னு தெரியறது. அதுக்கு குரு கிருபை இருந்துன்னா, பெரியவா அனுகிரகம் இருந்துன்னா அவள் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு தெரியுது. பெரியவா அந்த சதாரால இருக்கிறதே பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது அப்படின்னும். அதில் நவராத்திரி வந்தது. இந்த நவராத்திரியில் பெரியவா காஷ்ட மௌனம், 10 நாளும் காஷ்ட மௌனம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள். உபவாசம் காஷ்ட மௌனம் அப்படி இருந்து நவராத்திரி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். பெரியவா நவராத்திரி பூஜையெல்லாம் பண்ணினா எதைத்தான் பெரியவா பண்ணுறது ஸ்ரத்த இல்லாத இருக்கும். அவள் மடத்தில் இருந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே நவராத்திரி பூஜை பண்ணியிருக்கா. நவராத்திரியில் 10 நாளும் சஹஸ்ரநாமம் அப்படின்னா நவாவரணக்கும் சஹஸ்ரநாமம் நடக்கும், கார்த்தால ராத்திரி இப்படியெல்லாம் பூஜையெல்லாம் நடக்கும், பல ஹோமங்கள்லாம் நடக்கும், பாராயணம் நடக்கும், சுவாசனை பூஜை, கன்னியா பூஜை எல்லாம் ஒரே கோலாகலம் மக்களமானா இருக்கும், கச்சேரி எல்லாம் அப்படி. பெரியவாள்கிட்ட சஹஸ்ரநாமெல்லாம் பண்ணினா, லலிதா சஹஸ்ரநாமம்னா ஏதோ 1 பண்ணுறது 2 பண்ணுறது எல்லாம் இருக்காது. அவளுக்கு தோணின வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பா. பண்ணிட்டு இருந்தாலும் ஏதோ சாதாரணமாக ஸ்ரீமாத்திரே நமஹ மகாராஜ்ஞி நமஹ ஸ்ரீமத் சிம்மாசனே அப்படின்னு நாமாவை சொல்லி சொல்லி புஷ்பத்தை போடுறதோ குங்குமத்தை போடுறதோ அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாமாவையும் சொல்றதே அந்த நாமாவோட அர்த்தத்தில் அப்படியே லயிச்சு மாத்திரே நமஹா அப்படின்னா அப்படியே தாயாரை நினைச்சுன்னா நமக்கு எப்படி ஆனந்தம் பொங்குமோ, கண்ணால தாரதாரையா தண்ணி வருமோ, தந்த மாத்திரு வாத்சல்யம் அப்படிங்கிறத நினைச்சாலே எத்தனை வயசானாலும் அந்த தாயாரோட அந்த அன்பு அதெல்லாம் நினைச்சா நமக்கு மனசு உருகத்தான உருகிறது. அது மாதிரி ஜெகன்மாதாவான நினைச்சுன்னு மாத்திரே நமஹா அப்படின்னு நினைச்சுட்டா இது ஏதோ அம்பாளை நம்ம தாயார மாதிரி நினைச்சுக்கிறதுங்கிறதே இருக்காது, அப்படியே தாயாராவே நினைச்சுக்கிறது. அப்படிலாம் நினைச்சுட்டு கண்ணால தாரதாரியா தண்ணி விட்டுண்டு பெரியவா குங்குமத்தை அர்ச்சனை பண்ணுவா. இப்படி ஒவ்வொரு நாமாக்கும் அதோட அர்த்தத்துக்கு ஏத்தாப்புல இவ அந்த பாவ சமாதி அப்படின்பா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றதே அவர் தான் சொல்லுவார். அதாவது திடீர்னு அவர் பாவ சமாதிக்கு போயிடுவார் அப்படின்னு. இப்படி பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே அது மாதிரி எல்லாம் அந்த பாவத்துல மூழ்கி அப்படியே கண்ணால தாரதாரையா தண்ணி கொண்டு அப்படியெல்லாம் உருகிதான் பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியறது. காலத்துக்கோ நேரத்துக்கோ இந்த உலகத்துக்கோ தேசத்துக்கோ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் அது. இந்த பிரம்மானந்தம்ங்கிறது பக்திங்கிறது மகான்கள்லாம் அதை காமிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நடக்கிறது. பெரியவாச்சரத்தை அதெல்லாம் நமக்கு உணர்த்துறது. அப்படி இல்லாம இவா பண்ணிட்டு இருப்பா. அதேமாரி ஒரு சஹஸ்ரநாமம் 2 சஹஸ்ரம் தோணின வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்குது. என்னமோ மேலே பண்ணிகிட்டே இருப்பா. சரி அவ பண்ணட்டுமே அப்படின்னா இது எதுக்கு சொல்லேன் அப்படின்னா,
முன்னமே திருப்பி திருப்பி சொன்னீங்க, இந்த கூட கைங்கரியம் பண்ணினவாளுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும், எப்படி இல்லாம ஈடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. இவர் எத்தனை சஹஸ்ரநாமம்னா பண்ணட்டும், இவருக்கு பக்தி இருக்கு, பாவம் இருக்கு, பண்ணிட்டே இருக்கார். தேக பாவம் இல்லை, அவருக்கு ஒன்றும் சரீரத்துல ஒரு உபாதையும் இல்லை, அவர் பாட்டுக்கு பண்ணட்டும் அப்படின்னா, அர்ச்சனை பண்ணினா அது கொண்டே நேவேத்தியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டானதெல்லாம் மற்றவா தயார் பண்ணி ஆகணுமே, எவ்வளவு சிரமமா இருக்கும். ஏதோ 3 சஹஸ்ரநாமம் 4 சஹஸ்ரநாமம் 5ன்னா ஏதோ இத்தனை பண்ணி வைக்கலாம்னு வைக்கலாம். இவா பாட்டுக்கு பண்ணிட்டே இருந்தா என்னன்னு நினைக்கிறது, இன்னைக்கு பண்ணாரேன்னா நாளைக்கு பண்ணுவாரா தெரியாது, நாளைக்கு பண்ணாரேன்னு நேத்திக்கு பண்ணுவாரா தெரியாது, இப்படி எல்லாம் இருக்கிறதே பண்ணிட்டு இருப்பா. அந்த குங்குமத்தெல்லாம் எடுத்து எடுத்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கா, நவராத்திரி முடிஞ்சு பெரியவா ஒரு நாளைக்கு ராத்திரி மேனால படுத்துட்டு இருக்கா. இந்த கையை ரெண்டையும் இப்படி வெளியில தொங்க விட்டுட்டு படுத்துட்டு இருக்கா. கூட கைங்கிற விசிறவர் என்ன பண்ணார் பார்த்தா கையை பார்த்தா செக்கச்சவேன்னு கொப்பளிச்சிருக்கு இந்த இடம்லாம். எதனால அப்படின்னா, இந்த பெரியவா குங்குமத்தை எடுத்து எடுத்து அப்படி பிடிச்சு அம்பாளுக்கு போட்டது, பாதத்துல அர்ச்சனை பண்ணினது, இந்த படிக்காரம் முதலானதெல்லாம் இருக்கும்போது இந்த குங்குமத்துல அது கை வெந்து பேருக்கு கொப்பளிச்சிருக்கு. அது பெரியவா எப்படி அர்ச்சனை பண்ணியிருக்கா அப்படின்னா, கை வெந்து போற அளவுக்கு அம்பாளை அர்ச்சனை பண்ணியிருக்கா. தியாபிரம்மம் சொல்ற, సరసిజ మల్లె తులసి విరువాజి పారిజాజపు విరులచే పూజించిన కరము ఏలే ஈகா புறமு ஏலே அப்படிங்கிற என்னக மனசுகுராணி அப்படிங்கிற சாகித்யத்துல தாமரப்பூ விருவாட்சி முதலான மல்லி முல்லை முதலான புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து கையார எடுத்து உனக்கு அள்ளி அள்ளி அர்ச்சனை பண்ணாத இந்த கை தான் எதுக்கு, அப்படி இருக்கிற இந்த வீடு தான் இருக்கு, நான் இருக்கிற வீடு தான் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற. அப்படின்னாலே இதுலேருந்து என்ன பண்ண, தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பரி தேரும் தலைவனே தலையே நீ வணங்காய். அப்புறம் சுவாமிகள் சொல்றாரே அங்கமாலைங்கிற தேவாரத்துல, நமக்கு இப்படி இந்திரியங்கள்லாம் எதுக்கு இருக்கு, உடல் உறுப்பெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரன் வழிபடுறதுக்கு தான். தலை எதுக்கு இருக்குன்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ண, கண்ணு எதுக்கு இருக்குன்னா அவரை பார்க்கறதுக்கு தரிசனம் பண்றதுக்கு, காது எதுக்கு இருக்குன்னா அவரோட புகழை கேட்கறதுக்கு, வாய் எதுக்கு இருக்குன்னா அவரோட புகழை பாடுறதுக்கு சொல்றதுக்கு, கை எதுக்கு இருக்கு அப்படின்னா அவரை பூஜை பண்றதுக்கு, கால் எதுக்கு இருக்குன்னா அவருக்கு பிரதட்சணம் பண்றதுக்கு, நெஞ்சு எதுக்கு இருக்குன்னு நெஞ்சே நீ நினையாய் உன்ஷடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் அப்படிங்கிற இந்த மனசுங்கிறது எதுக்கு இருக்குன்னா அவனை ஸ்மரிக்கிறதுக்கு தான். அப்படி இல்லாம சொல்றா இல்லையா மகான்கள், அப்படி உபயோகப்படுத்தினமா பெரியவா. இந்த சரீரம் எதுக்கு இருக்குன்னு கைங்கரியம் பண்றதுக்கு பல சந்தர்ப்பங்களை தான் சொல்லியிருக்கா. எதுக்கு இருக்கு இந்த சரீரம், ஈஸ்வரார்ப்பணத்துக்கு தானே, அவரு கைங்கரியம் பண்றதுக்கு தானே. அதுக்கு பண்ணி நமக்கு ஏதானும் குறவு வந்துன்னா வந்தா வரட்டும் போட்டும், அதுக்கு ஒன்றும் ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணாத நம்ம சரீரம் ஒன்றும் ஆரோக்கியமா இருந்து சௌக்கியமா இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணி நமக்கு சரீரத்துக்கு ஒரு ஹானி வந்தாலும் நமக்கு குறை வந்தாலும் அது பெரிய பெருமை தான், பிரயோஜனம் தான். அதனால எப்படியே இருக்கட்டும் அப்படின்பா. அதான் சொல்றா, கையில அப்படி வெந்து போற அளவுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்க. அவர் பார்த்துட்டு என்ன பண்ணார், இதானும் மருந்து போட்டுக்கணும் அப்படின்னு. அப்பதான் பெரியவா இதெல்லாம் சொல்றா, சரீரம் இதுக்காக தானே இருக்கு, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு தானே இருக்கு, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி கை வேந்து போகுமான்னா போட்டுமே அப்படின்னு சொல்லி, அப்புறம் கூட இருக்கிறவாளோட திருப்திக்காக பெரியவா அதுக்கு மருந்து போட்டுக்கிறதுலாம் இருக்கும். அவ்வளவுதான், தனக்காகன்னு ஒன்றும் கிடையாது. இதை ஏன் அப்போ போட்டுக்கிறா, இது முன்னாலே ஏன் நமக்கு இப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா நமக்கு அந்த பாவம் வரணுமே. ஏன்னா நமக்கு எப்போதும் இந்த சரீரத்திலேயே தானே கான்சன்ட்ரேஷன், நம்மளோட பிரஜை. அதை எப்படி சௌக்கியமா வச்சுக்கலாம், அதை எப்படி சௌக்கியமா வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கை முழுக்கலாம் அதுக்கு தானே ஒரே லட்சியம், ஒரே போராட்டமா இருக்கு. இத்தனை காரியம் பண்றது அதுக்கு தானே இருக்கும். ஆனா ஒரு குருநாதருங்கிறவர் ஞானிங்கிறவர் எப்படி இருக்காள்னா, இந்த சரீரத்துக்காக அவ இல்லை, இந்த எடுத்த ஜென்மாங்கிறதே நாம இந்த சரீரம் திருப்பி வராத இருக்கிறதுக்கு, பண்ணிக்கிறதுக்கு, மோட்சத்தை அடையிறதுக்கு, ஞானத்தை அடையிறதுக்கு தான். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அதுக்கு சொல்றதுக்கு வர. அது மாதிரி இந்த நவராத்திரி பூஜையில அவ்வளவு கடுமையா இருக்கும். இந்த நவராத்திரி பூஜை அப்படின்னொன்னு இதெல்லாம் ஞாபகம் வருது. பெரியவா அப்படி இல்ல நவராத்திரி பூஜை பண்ணியிருக்கா. 10 நாள் கடுமையான உபவாசம், நிர்ஜல உபவாசம். அது மாதிரி தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. எப்போதும் அந்த ஸ்மரணையோடைய, அம்பாளோட ஸ்மரணையோடைய, சந்திரமௌலீஸ்வரர் ஸ்மரணையோடையே பூஜை பண்ணியிருக்கா. உருகி உருகி பூஜை பண்ணா. இன்னைக்கும் நம்ம பார்த்தேன்னா காஞ்சி மடத்துல அப்படிதானே நடந்துருக்கு. எந்த ஒரு நாட்கிழமையாட்டும் எந்த நித்தியமே இருக்கட்டும், நித்தியமே உற்சவம் தான். அங்க மற்ற இடங்களுக்கும் காஞ்சி மடத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை நாம நன்னாவே பார்க்கலாம். அங்க போய் இருந்து நாம கிட்டக்க இருந்து அதை கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும்.
இன்னமும் பூஜை கட்டுல சாஸ்திரப்படி ஒரு எலக்ட்ரிக் லைட்டோ ஆடம்பரமோ ஒன்றும் கிடையாது. அந்த தீப வெளிச்சத்துல எதுக்கு நம்ம உடனே சொல்லலாம், கோவில்ல கர்ப்பகிரகத்தெல்லாம் எலக்ட்ரிக் லைட்லாம் போடப்படாதா, ஃபோக்கஸ் லைட் பண்ணப்படாதா, எதுக்கு இப்படி போந்தும் வராதியுமே அந்த குத்தி விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறா அப்படின்னு. இதுவும் வெளிச்சம்தான் அதுவும் வெளிச்சம்னா கூட இந்த வெளிச்சத்தினால நமக்கு கண்ணுக்கு ஒரு தீங்கு ஏற்படுறது. ஆனா தீப வெளிச்சத்தினால நமக்கு கண்ணுக்கு இன்னும் பலம் கூடுறது. எவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணு ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு, எவ்வளவுக்குள்ள குறைச்ச வெளிச்சம் இருக்கோ அப்படி பார்க்கறதே நம்மளோட கண்ணு தீட்சணியமா இருக்கும். அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அங்க போனோம்னா ஈஸ்வரனை கவனிச்சு நம்ம மனசு ஊனி அங்க பார்க்கணும். நம்ம கவனம் முழுக்கணும் அந்த ஈஸ்வரன்ட்ட அந்த ரூபத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி எல்லாம் நமக்கு சம்பிரதாயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் இன்னமும் காப்பாத்தின்னு இருக்கு. அதனால அங்க எல்லாத்தையும் இதை கவனிச்சு பார்த்தேன்னா தெரியும். அப்படிதான் இந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் நடந்து. அப்பேற்பட்ட சந்திரமௌலீஸ்வரர் இல்லையா அவர், யோக சந்திரமௌலீஸ்வரர். அத்தனை பேரும் பரம யோகீஸ்வரால்னா அங்க பூஜை பண்ண முடியும். நாம தரிசனம் பண்றதே நமக்கும் அதுக்கு உண்டான ஒரு யோகம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் கிடைக்கும். அப்படி நவராத்திரி பூஜையெல்லாம் நடந்தது. 10 நாளும் உபவாசம் இருந்தான்னும். அப்போ காசிநாத சாஷி அப்படின்னு அங்க இருந்தார் அப்படின்னு சொன்னோம். இந்த சங்கரமடத்துல இருந்தவர். அவள்லாம் பெரிய வித்வான் அப்படின்னு சொன்னோம். அவளோட பிரார்த்தனைக்காக என்ன பண்ணினா பெரியவா தச உபனிஷத்தையும் அவளுக்கு பிரவச்சனம் பண்ணி காமிச்சா. பகவத்பாதாள் ஆதிசங்கர பகவத்பாதாள் தசோபனிஷத்துக்கு பாஷ்யம் எல்லாம் பண்ணியிருக்கா இல்லையா, இந்த சதாரால இருக்கிறது இந்த காசிநாத சாஷிகளுக்காக தசோபனிஷத்துக்கும் பெரியவா பிரவச்சனம் எல்லாம் பண்ணி அவளுக்கெல்லாம் ஆனந்தப்படுத்தினா. அதுக்கப்புறம் பெரியவாளோட குரு ஆராதனை, பரமகுரு ஆராதனை, சிவராத்திரி இதெல்லாம் எல்லாம் வந்தது. வரத்தே பெரியவா தேகலீஸ்வரர் அப்படின்னு அங்க ஒரு கோவில், அந்த தேகலீஸ்வரர் கோவிலுக்கு போனா, தேகலீஸ்வரர் அப்படின்னு நமக்கு தட்சிண தேசத்துல ஒரு தேகலீஸ்வரர் இருக்கு. எங்கன்னா திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள அந்த பெருமாளுக்கு பேர் தேகலீஸ்வரர்னு பேரு. இந்த சதாரால இருக்கிற அந்த சுவாமிக்கு பேர் பரமேஸ்வரனுக்கு பேர் தேகலீஸ்வரர்னு இருக்கு. இதுலேருந்தே தெரியறது எப்படி இருக்கு பாருங்கோ. விஷ்ணுவுக்கும் அதே பேரா இருக்கு, பரமேஸ்வரனுக்கும் அதே பேரா இருக்கு. பிரம்மம் ஒண்ணுதான், அது பலவிதமான நாமரூபங்கள்ல இருக்கு அப்படின்னு தெரியறது. அந்த தேகலீஸ்வரெல்லாம் பார்த்துட்டு வருஷப்பரப்பு, தமிழ் வருஷப்பரப்பு அதெல்லாம் முடிச்சுன்னு பெரியவா இந்த சதாரா விட்டு கிளம்புறா. அதான் முன்னமே சொன்ன 335 நாளைக்கு மேல அங்க இருந்தா அப்படின்னு. மகோலிங்கிற இடத்துக்கு வந்தா. அங்க கிருஷ்ணா வேணி அப்படிங்கிற 2 நதியோட சங்கமம் ரொம்ப அபூர்வமா அழகா இருக்கும். கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி அப்படிங்கிற இந்த கிருஷ்ணாங்கிற நதி வேணிங்கிற நதி இது 2 சங்கமிக்கிற இடம் மகோலிங்கிற இடம். அத சங்கம ஸ்நானம் பண்ணி திருப்புடின்னு ஒரு இடம், அங்க கோபால்நாத் மகாராஜ் மடம் அப்படின்னு அந்த திருப்புடியில இருந்தா. இந்த வேதாந்தத்துல உள்ளவாளுக்கு திருப்புடிங்கிறதுன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பரிச்சயம் இருக்கும். இந்த வார்த்தை கேட்டுவோம், அது ஒரு ஊரோட பேராவே இருக்கு. அப்புறம் கோரேகான் புரேகான் அப்படிங்கிற இடத்துல விஷாலா நதி அதெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு பிங்கிலிங்கிற இடத்துல வந்தா. அப்புறம் கோந்தாவளி அப்படிங்கிற இடம், இந்த கோந்தாவளியில கோந்தாவளி மகாராஜன் பிரம்ம சைத்தன்ய மகாராஜ் அப்படிங்கிறவர், அவரோட மந்திர் இருக்கு. அங்க ஸ்ரீராம் ஜெயராம் நாமஜமெல்லாம் பண்ணுவா. அன்னதானம் பல பேருக்கு. மாண்டு நதி ஒரு இடம், அங்கெல்லாம் பெரிவா இருந்தா. வழியில தோக்கே மோடை அப்படிங்கிற இடம், அங்க அந்த ஜனங்கள்லாம் பிரார்த்தனை பண்ண பெரியவா ஆலமரம் நட்டா. அது இன்னைக்கு வளர்ந்து பெருசா இருக்கு. வர வழியில நல்ல மழை, 5 வருஷமா மழை பெய்யாது, மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் தூல்தேவ் அப்படிங்கிற இடத்தெல்லாம் தாண்டி விட்டல்வாடி இப்படி எல்லாம் பெரியவா யாத்திரை பண்ணி பண்டரிபுரம் வரப்போறா. அந்த பண்டரிபுரத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்கிறத தொடர்ந்து பார்க்க போறோம்.